குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 100 days ஃபிட்னஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 6. முதல்ல நான் ஒன்று சாரி சொல்லிக்கணும். ஏன்னா 2 நாளாக நான் வீடியோ சரியாக போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் கன் மாதிரி வந்துடும். இன்றைக்கான நாளோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஒர்க் அவுட் லெக்குக்கு தான். அதனால தான் கிரவுண்டுக்கு பக்காவாக ரெடி ஆகி போயாச்சு. வார்மப்பெல்லாம் நீட்டாக முடிச்சுட்டு லெக்குக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்குவாடு. ஒரு செட்டுக்கு 50 கவுண்ட்டு. 2 செட்டு மட்டும் தான் போட்டேன். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு திடீர் ஞாபகம், வாட்டர் பாட்டிலை எங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். வாட்டர் பாட்டிலை மறந்தாப்புல என் கூட வந்தவரையும் நான் மறந்துட்டேன். மறுபடியும் அவரை எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எழுதிட்டு வந்தாச்சு. இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், புஷ்அப் சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சேலஞ்ச் வச்சார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேலஞ்சுக்குள்ளே இறங்கியாச்சு. ஒவ்வொரு புஷ்அப்பாக போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதில் ஜெயிச்சது நான் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரன்னிங் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 10 ரவுண்டு டைமிங் வச்சு நான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10 ரவுண்டில் 4 ரவுண்டு அடிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தெளிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு 10 ரவுண்டு முடிச்சாச்சு. 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது திடீர்னு அவர் உள்ளே போந்து இன்னொரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது என்ன சேலஞ்சுன்னு கேட்டதுக்கு டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு சொன்னார். 10 நிமிஷம் தான் டைம் இருந்தது. அந்த 10 நிமிஷத்தில் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறாங்கிறது தான் கணக்கு. சரி ஓகே ரைட்டு, இதுலேயே நாம் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெட் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு பாதாம் பால் வாங்கி தரணும், அதான் பெட்டு. சரி ஓகே பெட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும். விளையாடுறதுக்கு 2 பேர் கிளம்பியாச்சு. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. என்னால் ஒரு பால் கூட அவர் அடிக்க முடியல. ஒரு வழியாக டைம் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் என்னென்னு பார்த்தோம்னா, அவர் 24, நான் 19. மேட்ச்சில் தோத்துட்டேன். நான் எப்படியாவது ஏமாத்தலான்னு பார்த்தேன், ஆனால் பையன் நம்மளோட உஷாராகிறான். அவர் வச்சு சேலஞ்சில் தோத்துட்டேன். சரி ஓகே, போய் பாதாம் பால் வாங்கி தரலான்ட்டு பாதாம் பால் குடிக்கிறதுக்கு போயாச்சு. ரன்னிங்லாம் முடிச்ச டயர்டில் சரியான தண்ணி தாகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது கடவுளாக தண்ணி கொடுத்த மாதிரி அவங்க ஒரு இடத்துல தண்ணி வச்சுருந்தாங்க. என்ன ஒரு நல்ல மனசு, அந்த நல்ல மனசுக்கு பாராட்டுகள். போயிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வறுத்த ரவை, அதை முடிச்சுட்டு சரியான கால் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். இருக்க கால் ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு காலைல ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். உண்மையாக சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கால் வலி எங்கேன்னே தெரில, அப்படி ஓடிடுச்சு. அதை முடிச்சுட்டு ஒரு நீட்டாக ஒரு குளியலை போட்டு மதிய லஞ்சு சிக்கன் சாப்பிட்டோனையும் நல்ல ஒரு சுருவல், உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் சும்மாவை சொன்னாங்க. நல்ல ஒரு தூக்கம், நல்லா ஒரு 4 மணி நேரம் உறக்கத்திற்கு பின்பு திடீர்னு ஒரு டிப்ரெஷனான ஃபீல் வர மாதிரி இருந்தது. அதை மாற்றுறதுக்கு லவ் சாங் ஒன்று கேட்டு இன்றைக்கி நாள் முடிச்சிக்கிறேன். தன்னம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம். நாளைக்கு பார்க்கலாம்.